கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்ட 2ஆம் கட்ட விரிவாக்கத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். வெல்லும் தமிழ் பெண்கள் தமிழ்நாட்டில் சாதனை பெண்களின் வெற்றி கொண்டாட்டம் விழா தொடங்கியிருக்கிறது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்ட 2ஆம் கட்ட விரிவாக்கத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது தொடங்கி வைக்கிறார். அந்த காட்சிகளை திரையில் பார்க்கிறோம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் அதன் 2ஆம் கட்ட விரிவாக்கம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். வெல்லும் தமிழ் பெண்கள் தமிழ்நாட்டின் சாதனை பெண்களின் வெற்றி கொண்டாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சற்று நேரத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்க இருக்கிறார். ஏற்கனவே தமிழ்நாட்டில் மகளிர் உரிமை தொகை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் லட்சக்கணக்கான பெண்கள் இதன் மூலமாக பயன்பெற்று இருக்கும் நிலையில் இதனை விரிவாக்கம் செய்வதற்கான அறிவிப்பை முன்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருந்தார். இன்று அந்த திட்டத்தின் 2ஆம் கட்ட விரிவாக்கத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளார். சீஃப் மினிஸ்டர் திரு M.K. ஸ்டாலின் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். Just going to be joining us. அவங்க உள்ள வந்துகிட்டே இருக்காங்க. ஆனா இங்க இருந்து நம்ம கைத்தட்டல் அங்க வரைக்கும் அவருக்கு கேட்கணும். இன்னைக்கு நம்ம எல்லாரும் இங்க இருக்கிறதுக்கு காரணம், கொண்டாடுறதுக்கு காரணம், நம்மளுடைய இந்த ஒரு புதுமையான முகத்துக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக ஒரு சக்தியாக இருக்கக்கூடியவர். அதனால டெஃபினெட்லி it's got to be very very special. ஒரு பெரிய பெரிய கைத்தட்டல். ஏன்னா உணர்ச்சி பூர்வமாக உணர்வு பூர்வமாக உறவு முறையாக தான் நம்ம எல்லாரையுமே பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவருடைய இந்த வருகை நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்க போகிறது. ஏன்னா தமிழ்நாட்டில் நிறைய திட்டங்கள், மகளிர் உரிமை தொகையா இருக்கலாம், விடியல் பயணமா இருக்கலாம், நலன் காக்கும் ஸ்டாலினா இருக்கலாம், இப்படி எண்ணற்ற திட்டங்களை தமிழக மக்களுக்காக, குறிப்பாக தமிழக பெண்களுக்காக கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நமது தமிழக அரசு எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகும்.
தமிழ்நாட்டு நிர்வாகத்தில் தன் நவீன அணுகுமுறையாலும் எளிய அணுகுமுறையாலும் புது வண்ணம் பாய்ச்சி கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் அன்போடு மேடைக்கிறேன்.